இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம 3 விஷயத்தை அடையலாம். பொதுவாக பணக்குறைவு இருக்குன்னா குபேரன் கோவிலை தேடி போவோம். பணத்திற்கு அதிபதி குபேரன். அதே மாதிரி மோட்சம் வேணும் அப்படின்னா யாரை நம்ம வணங்கணும் அப்படின்னா பரமேஸ்வரன் இல்லையா? அதே மாதிரி நம்ம நல்ல ஆரோக்கியத்துக்கு சூரிய பகவானை நீங்க வணங்கணும். இப்போ தனித்தனியா நம்ம என்ன யோசிப்போம்? முதல்ல நிறைய பணம் இருக்குங்க, ஆனா வர பணம் எல்லாம் வியாதி இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லயே போயிடுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து வாங்குற செலவு அப்படியே போயிடுறது. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த பிறவியே வேண்டாம், பேசாம மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்க வேண்டணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம். இந்த ஸ்லோகம் நரசிம்ம சுவாமிஜி எதற்காக எழுதியிருக்கார் அப்படின்னா, நல்ல பண வரவு, அதே மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம்னு சொல்லும்போது மனம் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். மனசும் நம்ம ஆரோக்கியமோட இருக்கணும், அதே மாதிரி நம்ம உடலும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும். அப்போ மனம் ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம், இந்த ரெண்டும். அது மட்டும் இல்லாம உச்சகட்டம், அதாவது மோட்சம் அடையறதுக்கு இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். அதனால இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்தம் வை ஸ்ரவணாதி இச்சேத், மோக்ஷம் இச்சேத் மகேஸ்வராத், ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சேத், சர்வம் சாயிபதாஸ்ரயாத். சாயியோட பாதத்துல சரணாகதி அடைஞ்சு இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோட சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்ம கொடுத்த பைசா நம்மளுக்கே வராது. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், எதனால அப்படின்னே தெரியாது, அவ்வளவு கஷ்டம் இருக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே வாங்க, உங்க வீட்டில் பண கஷ்டம் இருக்காது, அதே மாதிரி மன கஷ்டம் இருக்காது, உடம்பால அவஸ்தைப்படுற அந்த கஷ்டங்கள் இருக்காது. இதெல்லாம் தாண்டி மோட்சம் கிட்டும். அதனால இந்த ஸ்லோகத்தை தினம் 18 டைம்ஸோ 108 டைம்ஸோ 108 தடவையோ இல்லை 1008 தடவையோ நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இல்லை சதா சர்வ காலமும் சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மோட்சம் வேணும். கடைசியில் பணம் இருக்கோ ஆரோக்கியம் இருக்கோ அதெல்லாம் செகண்டரி, ஆனால் மோட்சம் வேணும், அடுத்த பிறவியிலையாவது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த ஸ்லோகம் இந்த கலியுகத்தில் தனித்தனியாக கேட்குறீங்க, அதாவது உடம்பு நல்லா இருக்கணும் ஸ்லோகம் கொடுங்க, பண வரவு. ஏன்னா ஒரு முக்கியமாக ஒரு அம்மா சொன்னாங்க, கடன் கொடுத்தவங்க அந்த பைசா திருப்பி வரல, அதனால இந்த திரும்ப வராமல் இருக்கிறவங்க எல்லாரும் முக்கியமாக இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் இருந்தால் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான ஸ்லோகத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.